ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவை 8வது பாசுரம் பாகவதர்களை எழுப்புறதுல 3வது, அதாவது முதல் 5 பாசுரம் முன்னுரை, 6வது பாசுரத்துலேருந்து ஒவ்வொரு பாகவத பெண்ணாக எழுப்புறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் 6, 7, 8 இந்த 8வது பாசுரத்தில் 3வது பாகவத பெண்ணை எழுப்புறாங்க. இதில் கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு குறிப்பிட்டு எழுப்புறாங்க. கோது கலமுடையன்னா என்ன? கண்ணனுக்கே இவங்களை பார்த்தா ரொம்ப குதூகலமாக இருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு பக்தை பார்க்கலாம் நம்ம. கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் அப்படின்னா சூரியன் ஓரளவுக்கு வந்துட்டாரு அப்படின்றது. கீழ்வானத்தில் நின்னாச்சு சூரியன். வெள்ளென்று எருமை சிறுவீடு, எருமை சிறுவீடு மேய்வான். எருமை சிறுவீடு மேய்வான் அப்படின்னா இந்த பசுக்கள் எருமைகள் எல்லாம் நுனிப்புல் மேயறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தனியாக மேயறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. விடியற்காலையில் பார்த்திங்கன்னா நுனிப்புல் மேயறதுன்னு அதுக்கு தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் பாரு, எல்லாம் இந்த பெண் பிள்ளைகள்லாம் எல்லாம் போகிறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. போவான் போகின்னாரை போகாமல் காத்து. ஆனால் நான் உங்களை போக விடாமல் தடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக தெரியுமா? உன்னை கூவான் நின்னும், உன்னை கூப்பிட்றதுக்காக தான். உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது? அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பக்தியிலேயே தனிப்பட்டது அப்படின்ட்டு ஒன்று கிடையவே கிடையாது. நான் மட்டும், எனக்கு மட்டும் அப்படின்றதே இல்லை. பக்தின்றதே எல்லாரோடு சேர்ந்து செய்ய வேண்டியது அப்படின்றத ஆண்டாளம்மா ரொம்ப அழகாக நமக்கு இங்கே எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால் உன்னை கூப்பிட்றதுக்காக தான் இங்கே நிற்கிறோம். கோது கலமுடைய பாவாய், ஏ பெண்ணே, நீயும் நல்ல பக்தை தானே. உன்னோட பக்தியை பார்த்தா கிருஷ்ணருக்கே குதூகலமாக ஆகுன்ற அளவுக்கு பக்தி தானே. எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, சீக்கிரம் எழுந்துரு, நம்ம கண்ணனுடைய அருளை போய் பெறுவோம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியே. எப்படிப்பட்ட கண்ணன் அவன்? மாவாய் பிளந்தானை. மா அப்படின்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இந்த குதிரை அசுரனா வருது கேசி. அப்போ மாவாய் பிளந்தானைன்னா அந்த கேசின்ற அந்த அசுரன் பிளந்து அந்த கேசின்ற அசுரனை அழித்து மல்லரை மாட்டிய கம்சன். அப்புறம் கம்சன் அழைப்பு கொடுக்குறான் இல்லையா, மதுராவுக்கு வானா. அப்போ அங்கே மதுராவுக்கு போய் அந்த மல்லர்களையும் ஜெயிக்கிறார் கிருஷ்ணர். இதெல்லாம் செய்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாருன்னா மல்லர்களை மாட்டிய ரொம்ப சுலபமாக, அவங்களுக்கு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அவங்க அடித்து இது பண்ணுற அளவுக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடறாரு கிருஷ்ணர். அப்படிப்பட்ட வீரன். அது மட்டும் இல்லை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவாதி தேவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்னு சொல்கிறது போல தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்டவர் சென்று நாம் சேவித்தால், நாம் போய் சேவிக்க வேணாமா? நம்ம விடிஞ்சு கோவில் மணியெல்லாம் அடிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடாது. நம்ம போய் எதிர்நோக்கி போய் அவருடைய ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். ஆவாவென்றாராய் தருளேலூர் எம்பாவாய். இப்படி ஒரு பக்தி கொண்ட கோபிகைகள் அவர் பார்த்தா கண்ணன் கண்டிப்பாக நம்ம கேட்டதை கொடுப்பாரு. அதனால் சீக்கிரமாக விரைவில் எழுந்துட்டு வா போகலாம் அப்படின்ட்டு ஆண்டாளம்மா சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் எழுப்புறாங்க அப்படிங்கும்போது நிஜமாகவே அவங்க தூங்கிக்கிட்டு ஆண்டாள் எழுப்புற மாதிரின்றது அர்த்தம் இல்லை. உள்ளர்த்தம் பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு பக்த பெண்ணும், இந்த ஒவ்வொரு கோபிகையும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க ஆழ்ந்த பக்தியில் அவங்க ஏற்கனவே இருக்காங்க, தூங்கலை. ஆனால் ஆண்டாளம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நீ மட்டும் தனியாக ஏன் பக்தி பண்ணுற, வா எல்லாரும் சேர்ந்து போய் செய்யலான்னு கூப்பிடுறாங்க. அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.